பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆசீர்வாத ஜெபத்திற்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இல்லை, நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள். பிள்ளைகள் வரலன்னா கூப்பிடுங்க. உங்கள் ஃபேமிலிக்கான ஜெப குறிப்பு எழுதி வச்சுருக்கீங்களா? என்னென்ன காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்யணும், இந்த காரியம் வாய்க்கணும், வேலை கிடைக்கணும், இந்த கடன் பிரச்சனை, நீங்களுடைய வீடு கட்ட என்ன தேவையோ அதை நீங்கள் எழுதி வச்சுருக்கணும். நான் சொல்லியிருக்கிற பைபிளுக்குள்ளே வச்சு நீங்கள் ரெகுலராக ஜெபிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அற்புதம் நடக்க நடக்க அதை டிக் பண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இன்னும் ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால் எழுதி வைத்து கொள்ளுங்கள். முடிவில் அதுக்காக நம்ம ஜெபம் செய்வோம். இனி நடக்க போகிற காரியெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து மகிழ பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசுக்குள்ளே இருந்தால் தான் வெற்றி. இயேசுக்கு வெளியில் இருந்தீங்கன்னா வெற்றி கிடைக்காது. அப்போ இயேசுக்குள்ளே உங்களுடைய குடும்பம் இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொருவரும் இயேசுக்குள்ளே இருக்கணும் என்பதை நீங்கள் உற்சாகப்படுத்தணும். சரியா? அப்போ நாம் இயேசுக்குள்ளே இருந்தால், இயேசு நமக்குள்ளே இருந்தால் எல்லாமே வெற்றி தான். பிசாசு ஜெயிக்க முடியாது. சரி, இப்போது நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி ஜெயம் அதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கலாம். இப்போ ஒரு வேதத்திலேருந்து ஒரு பகுதியை வாசித்து நம்ம தியானிச்சுட்டு அதன் பிறகு நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? ஆதியாகமம் 28 அதிகாரம் 11 வசனத்திலேருந்து 15 வசனம் வரைக்கும் இந்த யாக்கோபை குறித்து நம்ம கடந்த நாட்களிலே தியானித்தோம். ஈசாக்குடைய குமாரனாகிய யாக்கோபு அவன் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க சொன்ன இடத்திற்கு அவன் புறப்பட்டு போகிறான். ஆரானுக்கு புறப்பட்டு போகிறான். பெயர்சபாவிலிருந்து ஆரான் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போகிற. எதற்காக? நீ அங்கே போய் தான் பெண் கொள்ளணும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த மந்திரவாதம், வில்லு சுனி விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவர்கள். அவங்ககிட்ட நீ பெண் கொண்டால் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆண்டவர் அறியாதவங்க, அதனால் ஆண்டவர் அறிந்த குடும்பத்தில் தான் நீ பெண் கொள்ளணும்னு சொல்லி அவனை அனுப்புகிறாங்க. அவன் பெற்றோருக்கு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து போனான் என்று ஆதியாகமம் 28:7 சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன நடக்குது பாருங்கள். பெயர்சபாவிலேருந்து யாக்கோபு நடந்து போகிறார். அந்த காலத்தில் பஸ்ஸு கிடையாது, கார் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நடந்து தான் போகணும். அப்போ ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு அப்போ யாக்கோபு நடந்து போகிறான். போகிற வழியில் பாருங்கள், 11 வசனத்தில் ஒரு இடத்தில் சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறதையும் இறங்குகிறவளாகவும் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யவும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நீங்கள் யோசித்து பாருங்கள். யாக்கோபு நடந்து போகிறான், ஒரு வாலிபன். இப்போ ஒரு தேசத்தை கடந்து இன்னொரு தேசத்துக்கு போகிறான். அவங்கள இவன் பார்த்ததே இல்லை, இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்போ தான் வாலிப வயசில் தாய் தகப்பன் அனுப்புறதுனால சொந்த மாமனுடைய வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டில் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, யார் இருக்காங்க, ஒன்றும் தெரியாது. இப்போ இந்த காலத்தில் மாதிரி அப்போ கம்யூனிகேஷன் கிடையாதுல்ல, கடித போக்குவரத்து கிடையாது. இப்போ செல்ஃபோனில் எல்லாமே ஃபோனில் பார்த்து அமெரிக்காவும் இந்தியாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு ஒரு நிமிஷத்தில் பேசிடலாம், பார்த்து கொள்ளலாம். அந்த காலம் அப்படி கிடையாது. அப்போ யாக்கோபுக்கு அந்த குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கா, யார் இருக்கா, ஒன்றும் தெரியாது. நம்ம போனால் அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா, நான் சொல்கிறத நம்புவாங்களா, இதெல்லாம் அவனுக்குள்ள பல விதமான பயம். ஒரு பக்கம் உள்ளத்துக்குள்ளே பயம் இருந்திருக்கும்,
ஒரு பக்கம் சந்தோஷம், சொந்த சொந்தத்தார் பார்க்க போகிறேன்னு சொல்லி. இன்னொரு பக்கம் பயம், அவங்க நான் சொல்கிறத நம்புவாங்களா, நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்வாங்களா, இப்போ அந்த குடும்பத்தார் எப்படி இருப்பாங்களோ தெரியாதே, இப்படி பலவிதமான பயம் அவனுக்கு. அந்த பயத்தோடு அவன் போய் கொண்டிருக்கும்போது இப்பொழுது இருள் வந்து விட்டார். சூரியன் அஸ்தமிக்கிற நேரம், இதுக்கு மேலே பிரயாணப்பட முடியாது. இல்லை, இருள் சூழ்ந்து விட. அந்த காலத்தில் வெளிச்சம், லைட் இதெல்லாம் கிடையாது. அதனால் இங்கேயே தங்கிடலான்னு சொல்லி ஒரு கல்லை எடுத்து வனாந்தரத்தில், ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் வனாந்தரம், அந்த இடத்துல தான் தங்குகிறார். இந்த இடம் இப்பவும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்க, நான் போய் பார்த்துருக்கிறேன் அந்த இடத்துல. இப்பவும் அந்த இடத்துல ஊரே கிடையாது. அந்த அதுக்கு கொஞ்சம் தள்ளி தான் ஊர் இருக்கே தவிர இந்த இடம் இன்னும் வனாந்தரம் போல தான் அது இருக்கிறது. பெத்தேலுங்கிற அந்த இடம், அங்கே தான் அவர் அந்த ஆண்டவர் சந்தித்த இடம். இப்போ அங்கே போய் படுத்திருக்கிறார். அந்த சமயத்தில் தேவன் அவருடைய இருதயத்தை பார்க்க, அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, எதிர்காலத்துக்கு குறித்த பயம் இருக்குது, இனி என்ன நடக்குமோன்ற ஒரு பயம் இருக்குது, ஒரு கலக்கம் இருக்கிறது, நான் போகிற காரியம் வெற்றி பெறுமா இல்லையா, குழப்பம் இருக்கிறது. இப்படி பலவிதமான ஒரு சூழ்நிலையில் யாக்கோபு படுத்திருக்கிறார். தேவனுடைய இருதயத்தை அறிந்ததுனால அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்து, வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் ஏறுறாங்க இறங்குகிறதெல்லாம் அவன் பார்க்கிறான். கர்த்தர் அங்கே நிற்கிறார். வசனம் சொல்லுது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அவன்கிட்ட பேசுகிறார். தரிசனத்தில் பார்க்குறான், கர்த்தர் வானத்தில் அந்த பரலோகத்தில் நின்று பேசுகிறார். தேவதூதர்கள் பரலோகத்துக்கு ஏறுறாங்க இறங்குறாங்க, காட்சியெல்லாம் பார்க்குறான். கர்த்தர் நின்று அவனோடு பேசுகிறார். அப்போது ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். சொல்லிட்டு, நான் உன்னோட இருப்பேன் யாக்கோபே, நான் 15 வசனத்தில் பாருங்க, நான் உன் கூட இருப்பேன், நீ போகிற இடத்துலலாம் உன்னை நான் பாதுகாப்பேன். அவன் கூட இருப்பேன். எதுக்கு தெரியுமா? உன்னை பாதுகாப்பேன். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஏதாவது ஆயிரமோ, அங்கேருந்து நான் திரும்பி எங்கள் அப்பா அம்மாவை திரும்பி பார்ப்பேனா, சொந்த இடத்துக்கு வருவேன்னு பயப்படாத, நான் திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. உனக்கு வாக்கு கொடுக்குறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், நான் உனக்கு சொன்னதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உன் கூட இருப்பேன், உன் குடும்பத்தோடு கூட நான் இருப்பேன். நீ ஏன் எதிர்காலத்துக்கு குறித்து பயப்படுற, நீ ஏன் இது நடக்கிற சம்பவங்களை குறித்து கலங்குகிற, நான் உன் கூட இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உனக்கு நான் வாக்கு கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். நான் வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு குடும்பத்தை சந்திக்க நேர்ந்தது. அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க இயேசு அறியாத குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு விரோதமாக யாரோ மந்திரவாதம் பண்ணினால நிறைய பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. இருந்ததெல்லாம் இழந்துட்டாங்க. அப்புறம் வியாதி, சரீர சுகத்தை இழந்துட்டாங்க, பயம், தைரியத்தை இழந்துட்டாங்க. இப்போ எதிர்காலத்துக்கு குறித்த கேள்விக்குரிய நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயம். நம்ம வாழ முடியுமா இந்த தேசத்தில், நம்ம இந்த நாட்டில், நம்ம இனிமேல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா அப்படின்லாம். அப்போ சில மனிதர்கள் நம்ம உதவி செய்வாங்கன்னு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, அவங்களெல்லாம் தேடி அவங்களுக்கு உதவி கேட்டு பார்த்தாங்க. யாருமே உதவி செய்ய முன் வரலை. இப்போ நீங்கள் நல்லா வாழ்ந்துருந்தீங்கன்னு வைங்களேன், எல்லோரும் சொந்தம் கொண்டாடிட்டு வருவாங்க. நம்ம சொந்தம் தெரியுமா உங்களுக்கு? எப்படிங்க சொந்தம்? சுற்றி வளைச்சி அங்கே சொந்தம் இங்கே சொந்தம், கடைசியில் இப்படி சொந்தம், நீ தூரத்து சொந்தத்தை கூட சொந்தம் ஆக்கிடுவாங்க. நீங்கள் வசதியாக வாழ்ந்தீங்கன்னா. நீங்கள் வசதி இல்லாத இழந்து போயிட்டீங்கன்னா தெரிஞ்சவங்க கூட முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. அதுதானே உலகம் இப்போ, இல்லை? இதுதானே பார்க்குறோம். அப்போது அந்த மாதிரி தான் உலகம். அவங்க தேடி போனாங்க, இவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க, குடும்பம் நொடிந்து போனது, வருமானம் இல்லை, இவங்களுக்கு உதவி செய்து நமக்கு என்ன லாபம்னு சொல்லி யாருமே உதவி செய்ய முன் வரவில்லை. அதனால் ரொம்ப மனம் உடைஞ்சிட்டாங்க. அப்போ உண்மையாக நம்மளை நேசிக்கிறதற்கு யாருமே இல்லை. ஒரு அன்பற்ற உலகத்தில் வாழ்கிறோம். நம்ம நல்லா இருக்கும்போது எல்லாரும் வந்தாங்க, பேசினாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ யாருமே இல்லையே, தனித்து விடப்பட்டுட்டோமே அப்படின்ற ஒரு வேதனை. செத்து போயிடலாம், என்ன செய்கிறது, அப்படியே குழப்பத்தில் இருக்கும்போது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாங்க. இயேசுன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் மனிதர்களை நேசிக்கிறவர், மனிதர்களுக்கு சிநேகிதனாக இருந்தவர், தாய் தகப்பனாக இருந்தவர்.
ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறவர். இந்த செய்தி கேட்ட உடனே இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, அப்போ இந்த மாதிரி ஒரு கடவுள் நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும், அப்போ அவர் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம பிரச்சனைலாம் சரியாயிருமே, அவர் நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்தார். இந்த கடவுள் நம்ம வீட்டுக்கு வரணும், இந்த ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆவல் இருந்தது. இப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன் அப்படி சொல்கிறார். இருதய கதவு, நம்முடைய வீட்டின் கதவு, நம்முடைய வாழ்க்கையின் கதவை நம்ம திறந்து இயேசுவை வாங்கன்னு சொன்னால் தான் அவர் வருவார். அவர் கதவை உடைச்சிக்கிட்டுலாம் வரமாட்டார், பயமுறுத்தியெல்லாம் வரமாட்டார். உள்ள விடுறியா இல்லையா அப்படிலாம் பயமுறுத்தியெல்லாம் வரமாட்டார். அவர் ஜென்டலாக அவர் வாய்ப்பு கொடுப்பார். நான் வாசற்படியில் நிற்கிறேன், நீ கதவை திறந்தால் நான் உன் வாழ்க்கையில் வருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இயேசு அப்போ வீட்டுக்குள்ளே வருவார் போல் இருக்கே. அப்போ இயேசு வந்துட்டால் எல்லா பிரச்சனை மாறிடுமேன்னு ஆசைப்பட்ட போது, ஒரு நாள் இரவு அவங்க துக்கத்தோடு இருக்கிற சமயம் ராத்திரி வீட்டு கதவை தட்டுகிற சத்தம் கேட்டது. இவங்க போய் கதவை திறந்தால் ஒருவர் கம்பீரமாக நிற்கிறார். நல்ல அருமையான ஒரு பிரகாசமான முகம், கனிவான ஒரு பார்வை, அன்பாக கனிவோடு பார்க்கிறார். இவங்களுக்கு புரியல, யார் இவங்க, நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே, நீங்கள் யாருங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ அவர் பதில் சொன்னார், நான் இயேசு, ஐ எம் ஜீசஸ், ஐ ஹவ் கம் டு பிளஸ் யூ. நான் இயேசு, உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன்னா. இவங்களுக்கு ஆச்சரியம், இயேசுவா, இந்த கிறிஸ்தவங்களாம் சொல்கிறாங்களே அந்த இயேசுவா, அவர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமே, என் பிரச்சனைலாம் தீந்துருந்தீங்கல்ல, அதான் வந்திருக்கிறேன். நீங்கள் விரும்புனீங்க எங்கள் வீட்டுக்கு இயேசு வரணும்னு நீங்கள் வாஞ்சித்தீங்க, அதான் வந்திருக்கிறேன். நீங்கள் கூப்பிட்டனால தான் வந்திருக்கிறேன்னு உடனே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். பிரத்யட்சமாக இயேசு அவங்களோட பேசி அவங்கள ஆசீர்வதித்து, இன்றைக்கூட எல்லா பிரச்சனையும் நான் மாற்றுறேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நான் கூட இருப்பேன், உங்களை நடத்துவேன்னு வாக்கு கொடுத்துட்டு இயேசு மறைந்து போனார். அன்றைக்கூட உங்களுடைய வாழ்க்கை புரட்டி போடப்பட்டது, எல்லாம் சேஞ்ச். ஆசீர்வாதம், தடைகள் விலகினது, ஆண்டவர் வழிகளை திறந்தார். அவங்க பயந்து கொண்டிருந்த எல்லா சூழ்நிலைகளை மாற்றி ஆசீர்வதித்து விட்டார். யாக்கோபு பயந்து கொண்டிருந்தான், நான் தனியாக போகிறேன், எனக்கு யார் இருக்கு, அப்பா அம்மா விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன், நம்ம போகிற இடம் அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா, நேசிப்பாங்களா, நேசிக்க மாட்டாங்களா, என்ன நடக்கும் ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, நான் கூட இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அவ்வளோ அழகான வாக்கு தத்தம் கொடுத்தார். இன்றைக்கி நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்தி சோர்வை உண்டாக்கி எதிர்காலத்தை குறித்த ஒரு கலக்கத்தை உண்டாக்கி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். அன்றைக்கி யாக்கோபை சந்தித்த ஆண்டவர் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறார், உங்கள் குடும்பத்தை சந்திக்கிறார். நான் இருக்கிறேன் உங்கள் குடும்பத்துக்கு, உங்களை பாதுகாக்க, உங்களை ஆசீர்வதிக்க நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நீங்கள் அதை விசுவாசித்து, ஆண்டவரே, யாக்கோபுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்து கைவிடாமல் நடத்தினீங்க. நீங்கள் தொடர்ந்து யாக்கோபுடைய சரித்திரத்தை வாசிங்க. வெறுங்கையோடு இந்த ஆற்றை கடந்து போனேன். ஒரு ஆறு யாப்போக்குன்ற நதியை கடந்து தான் போகிறார். கையில் ஒரு கோல் தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கலாம், வழியில் சாப்பிட கொஞ்சம் பொருட்கள் எடுத்திருக்கலாம், அவ்வளோதான், வேறு பொருள் கிடையாது. ஒரு கையில் வெறும் கோல், அவருக்கு சொத்துன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுதான் போகிறார். ஆண்டவர் அவரை திரும்பி வர பண்ணும்போது பெரிய 2 பரிவாரங்கள், மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், தேவன் ஆசீர்வதித்து அவரை ஒரு பெரிய பரிவார் கோடீஸ்வரனாய் திரும்ப வர பண்ணினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அதான் சொல்கிறேன், நான் வெறும் கையோட ஒரு கோலோட போனேன், நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சிட்டீங்க, இன்றைக்கி இவ்வளோ பெரிய பரிவாரத்தோடு திரும்பி வர்றேன்னு சொல்லி. இன்றைக்கி எல்லாத்தையுமே இழந்து ஒன்றும் இல்லாமல் ஒரு கோல் தான் கையில் இருக்குது, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டார். நான் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். நான் சொன்னதை செய்யும் அளவு உங்களை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். விசுவாசிங்க. இப்போ நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, யாக்கோபுக்கு நீர் தரிசனமாகி வாக்கு கொடுத்து ஆசீர்வதித்தீர். இப்போ எங்கள் குடும்பத்தில் நாங்களும் பயந்து கொண்டிருக்கிறோம் சில காரியத்திற்கு.
பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், பிஸ்னஸ் காரியம், வேலை காரியம், கடன் பிரச்சனை ஒரு பக்கம், தேவைகள் ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம், என்ன நடக்குன்ற பயம், குழப்பம், அப்படி என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ண போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? இயேசு கிறிஸ்துட்ட முழங்கால் படியிட்டு, எல்லாம் முழங்கால் படியிடுங்க. கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். உங்களுக்காக ஜெபிக்க முன்னால் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், முதல்ல உங்களுடைய தெருவில் இருக்கிறவங்க, உங்கள் சபை பாஸ்டர், போதகர், ஊழியங்கள், அதுக்கு ஜெபிக்கணும். உங்கள் கிராமத்துக்கு ஜெபிக்கணும். உங்கள் மாவட்டம், உங்களுடைய மாநிலம், இந்திய தேசம். ஆண்டவரே, எல்லாரும் இந்த இயேசுவை அறியணும், ரட்சிக்கப்படணும், ஒரு எழுப்புதல் உண்டாகணும், ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரணும். அது அப்புறம் கடைசியில் நமக்காக யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்து ஆசீர்வதித்ததை போல எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதின்னு ஜெபிக்க போகிறேன். சரியா? ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி கருத்தா ஜெபம் பண்ணுங்க. குட்டி பிள்ளைகள் கூட எல்லாம் கை கூப்பி கண்ணை மூடி கருத்தா, ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படி சொல்லி ஜெபிக்கணும். ஓகேவா? எல்லாரும் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமையான இந்த குடும்பத்தோடு இணைந்து நான் ஜெபிக்கிறப்பா. இந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க, குட்டி பிள்ளைங்க, வயதானவங்க எல்லாரோட சேர்ந்து நானும் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்போ இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டீங்க, பாதுகாத்து வர்றீங்க, வேலி அடைத்து காத்து கொள்றீங்க. நன்றி. கொள்ள நோய்கள், ஆபத்துகள் இந்த குடும்பத்தை வராதபடி, யாரையும் தொடாதபடி பாதுகாத்து நடத்துங்கப்பா. இந்த பிள்ளைகள் பயப்படுகிற காரியங்கள், சோர்ந்து போயிருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் செய்து பயத்தில் இந்த விடுதலை கொடுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நன்மையான மாற்றங்களை காணட்டும். இப்பொழுது பயம் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் யாக்கோபை சந்தித்ததை போல நீர் சந்திக்கிறீர், உம்மை வெளிப்படுத்துகிறீர். இந்த வீட்டுக்குள்ள நம்முடைய வெளிச்சமும் கர்த்தருடைய பிரசன்னம் வல்லமையும் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்போ நாங்கள் எல்லாம் இணைந்து ஆண்டவரே, இந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படவும், உம்மை அறிந்து கொள்ளவும், ஒரு எழுப்புதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே ஆண்டவரை உம்மை அறிந்து கொள்ளணும், உம்முடைய மூலமாக சந்திக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் எழுப்புதல் வரணும். எங்கள் சபையில் நடக்கிற ஊழியங்கள் ஆசீர்வதியும். எங்கள் சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களை பலப்படுத்துங்க, வல்லமைப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. ஜெபிக்கிறோம். எங்கள் மாவட்டத்தில் எழுப்புதல், எங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆவியானவர் ஊற்றப்படணும், எழுப்புதல் வரணும். எங்களுடைய தேசத்தில் அந்த எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும். கருத்தாய் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். தகப்பனே, இப்பொழுதும் எங்களுடைய குடும்ப தேவைகளை உமக்கு முன்பாக வைக்கிறோம்ப்பா. இந்த வியாதி பயப்படுத்துகிறது, கடன் பிரச்சனை, தேவைகள், நெருக்கங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல காரியத்திலும் அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் ஒரு அற்புதத்தை செய்யும். இந்த சூழ்நிலைகள் மாறட்டும், பயங்கள் விலகட்டும், தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆண்டவர் அப்படி செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இதோ எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் நன்றி. பதில் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் இந்த நன்மையான காரியம் எங்கள் குடும்பத்தில் நடக்கணும். இந்த வாரத்தில் இந்த தடைகள் எல்லாம் விலகணும். எங்களுடைய குறைவுகள் நிறைவாக்கப்படணும், தேவைகள் சந்திக்கப்படணும், நோய்கள் எல்லாம் விலகணும். எங்களுடைய குடும்பம் பாதுகாப்புக்குள்ள இருக்க உங்களுடைய சட்டைகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எப்போதும் கூட இருந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்த உம்முடைய பாதுகாப்புகள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் குடும்ப ஜெபம் செய்யணும். நீங்கள் உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, உங்களுடைய சபை பாஸ்டர், ஊழியக்காரங்க, போதகர்கள், சபை ஊழியர், அவங்களுக்காக ஜெபிக்கணும். தமிழ்நாடு, இந்தியா இந்த எழுப்புதலுக்காக கருத்தாக ஜெபிக்கணும். உங்களுடைய காரியங்களை எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த குறிப்புகளை பைபிளுக்குள்ளே வைத்து கொள்ளுங்க. டெய்லி நீங்கள் ஃபேமிலியாக ஜெபிக்க அதில் அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. சரியா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. தினமும் தவறாமல் ஜெபிங்க. காட் பிளஸ் யூ.